Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு வந்து அரிசி ஊற வைக்காம புளிக்க வைக்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாவும் சுலபமாவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு dry yeast எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரையணுங்க. ஈஸ்டும் சுகரும் கரையணும். ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். நல்லா கரைஞ்சிடும் 5 நிமிஷத்துல. அதுக்குள்ள நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அவல் ஊற வச்சிருக்கேன் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க அவல், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ஈஸ்டும் சுகரும் சேர்த்துக்கலாம். நம்ம ஈஸ்ட் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஆப்பச்சோடா கூட சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாங்க. இதில் தேங்காய் தண்ணி ஊற்றுறேன் நான். இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இதில் உப்பு நல்லா கலந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். 1 ஹவர் போல் நல்லா ஊறணுங்க. மார்னிங் வந்து நமக்கு மாவு இல்லாத சமயத்தில், தோசை மாவு இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக திடீர்னு ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் உப்பு நல்லா கரைச்சிட்டு 1 ஹவர் போல் நல்லா இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம ஆப்பம் சுடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது மாவு. இப்போ ஆப்பசட்டியில் நம்ம ஊற்றலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆப்பசட்டியில் ஊற்றுங்க. உங்களுக்கு ஆப்பசட்டி இல்லை அப்படின்னா தோசை தவாவில் கூட நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. இப்போ பார்க்கலாம், 3 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு ஆப்பம். இதில் வந்து அரிசி மாவு அவல் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. அரிசி மாவு வந்து நான் வந்து கடையில் விற்கிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற இடியாப்ப மாவு இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா சூப்பராக வருங்க. இப்போ அவலுக்கு பதில் சாதம் கூட, வடித்த சாதம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வரும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.